வீட்டில் டிவி எந்த மூலையில் இருக்க வேண்டும்? 20 ஹால் போடுறோம்னா அப்போ டிவி எந்த பக்கம் இருக்கணும், எங்கிட்டு பார்த்து உட்காரணும் அப்படி. நம்ம டிவி வைக்கிறதுக்கு உண்டான பகுதி இந்த பகுதியில் ஈசான மூலையில் டிவி வைக்கக்கூடாது. கன்னி மூலையில் அதே மாதிரி டிவி வைக்கக்கூடாது. வடக்கு சோத்தில் இப்படி வச்சுக்கிறது ஒரு அமைப்பு. ரெண்டாவது ஏன்னாக்கா நார்த் ஃபேஸிங்கில் டிவி பார்த்து அமர்ந்து உட்காரலாம். சோஃபா செட்டு ஃபர்னிச்சர்ஸ் அதுவும் நார்த் ஈஸ்ட் கார்னர் வைக்கக்கூடாது. இன்னும் நுணுக்கமாக பார்த்தோம்னாக்கா ஈஸ்ட் சோத்தில் மாட்டிக்கோங்க, நார்த் சோத்தில் மாட்டிக்கோங்க. லிங்கம் வாஸ்து நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நிறைய வரைபடங்களும் குழி பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பும் ஜாதக அடிப்படையில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கட்டட வேலையை துவங்கணும் போன்ற பல தகவல்கள் இந்த சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா பார்த்து முடித்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஸோ நீங்கள் வீடு கட்டும் யோகம் வந்து உள்ளது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வீட்டில் டிவி எந்த மூலையில் இருக்க வேண்டும். ஸோ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவியே கிடையாது. ஸோ இப்போ டிவி சின்னதுலேருந்து பெரிய அளவில் ஒரு மினிமம் 15,000 ரூபாயிலேருந்து 3 லட்சம் வரைக்கும் டிவி இருக்குது. ஸோ பெரிய டிவி, ஒரு பெரிய ஹால், ஒரு 20க்கு 20 ஹால் போடுறோம்னா அப்போ டிவி எந்த பக்கம் இருக்கணும், எங்கிட்டு பார்த்து உட்காரணும் அப்படின்றது நிறைய கேள்விகள் வந்துருச்சு. டிவி இல்லாதப்போ வெளியே போய் பார்த்தாங்க. இப்போ டிவியில் நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக பார்க்குறோம். ஸோ அப்போது டிவி வாஸ்துன்னு எழுதியிருக்கோம். டிவி வாஸ்துப்படி எந்த மூலையில் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு வீடு இப்படி இருக்குது, அதில் ஒரு ஹால் அமைப்பு, இதுதான் ஒரு ஹால்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது ஹாலு. அப்போ இது ஈஸ்ட் ஃபேஸிங்னு வச்சுக்கோங்களேன். இது வெஸ்ட்டு ஹால் மாத்திரம் நம்ம போடுறோம். இது நார்த்து சவுத்து. ஸோ ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து வெஸ்ட்டு. நியூஸுங்கிற தகவலே நியூஸ் அப்படின்னு போடுவோம் இல்லையா, நியூஸ். அந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு இதை சேர்த்து தான் போட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு இப்படி தான் எடுத்திருக்காங்க. இப்போ இதில் டிவி எந்த மூலையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அன்பர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா இது ஃபுல்லாக உட்கார்ற மாதிரியான பகுதியாக வச்சிடுறாங்க. டிவியை இங்கே வைக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிழைன்னாக்கா ஈசான மூலையில் அமர்வது தவறு. போக அக்னி மூலையில் டிவி வச்சுருக்காங்க. அப்போ தெற்கு பார்த்து உட்காந்துடுறோம் ஒன்று. அதே மாதிரி டிவியும் உங்களுக்கு அக்னி மூலையில் வந்துடுது. அக்னி மூலையில் டிவி இருக்கிறது தவறு கிடையாதுங்க. ஆனால் கவுண்டர் வெயிட் எங்கிட்ட இருக்கணும்னாக்கா அப்படியே மாறி இருக்கணும். எப்போவுமே டிவி வைக்கிறதுக்கு உண்டான பகுதி இந்த பகுதியில் ஈசான மூலையில் டிவி வைக்கக்கூடாது. கன்னி மூலையில் அதே மாதிரி டிவி வைக்கக்கூடாது. வாயு மூலையிலையும் அக்னி மூலை சார்ந்ததுலேயும் டிவி வைக்கலாம். 1வது அமைப்பு. 2வது வடக்கு சோத்தில் இப்படி வச்சுக்கிறது ஒரு அமைப்பு. 2வது ஏன்னாக்கா நார்த் ஃபேஸிங்கில் டிவி பார்த்து அமர்ந்து உட்காரலாம். அதே மாதிரி டிவி இந்த இடத்துல வச்சு கிழக்கு சோத்தில் மாட்டுறது, கிழக்கு பார்த்து அமர்ந்து உட்காரலாம். ஸோ டிவிக்கு உண்டான பகுதின்னு எடுத்தோம்னா ஈசான மூலை வடகிழக்கு மூலையில் டிவி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னர் ஹாலனுடைய மூலையில் பெரிய சோஃபா செட்டை அமைச்சிட்டோம்னா அந்த மூலையை சுத்தம் பண்ணாமல் துடைக்க முடியாமல் அந்த பகுதியில் ஒரு ஜல மூலையில் தண்ணி கூட வைக்க மாட்டோம். அந்த பகுதியில் பெர்மனண்ட் வெயிட் வைக்காதீங்க. நல்லா ஒரு தேக்கில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு தண்ணி வைங்க. முந்தி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்முகப்பில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு பூ வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டோம்னாக்கா வீட்டினுடைய ஹாலில் ஈசான மூலையில் ஒன்றுக்கு ஒன்று ஒரடி பள்ளம், எப்போவுமே தண்ணி நிற்கும். எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த வீட்டில் ஹாலனுடைய ஈசான மூலையில் தண்ணி நிற்கும். எதுக்கு ஊற்றி வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க எங்கள் பாட்டி. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 4 பேர் பெண்கள், 4 பேர் மாமா, அதாவது மொத்தம் 8 பேர் பிறந்திருக்காங்க. ஸோ அந்த ஈசான மூலையில் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அப்போ எனக்கு தெரியல. பாட்டிக்கிட்ட கேட்பேன், ஏன் பாட்டி இது வச்சுருக்கீங்கன்னா, அது தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க, உப்பு போட சொல்லுவாங்கப்பா, அவ்வளோதான். அதை தண்ணி எடுத்து தெளிப்பாங்க. நல்லா வாழ்ந்தாங்க, சந்தோஷம். நாங்களே பாட்டி வீட்டுக்கு போகிறோம்னா சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா பாட்டி வீட்டுக்கு போவோம். அப்போ டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாட்டி சின்னதாக ஏதாவது சுட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான்.
ஆனால் அந்த சந்தோஷம் வந்து இன்றைக்கி வந்து யாரெல்லாம் பாட்டி தாத்தா இல்லையோ அவங்கெல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு 50% சந்தோஷத்தை இழக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நாங்கள்லாம் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாட்டி வீட்டுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டிவியில் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சி திருப்பினாட் நிகழ்ச்சி அடுத்தடுத்து வருது. நானே எழுதியிருக்கேன் எதிர்நீச்சல். என் மிஸ்ஸஸே சொன்னாங்க எதிர்நீச்சல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டிவி எந்த மூலையில் இருக்கணுங்கிறது தான் சொல்லியிருக்கிறோம். சன் டிவியில் எதிர்நீச்சல் பாருங்கன்னு என் மிஸ்ஸஸ் கண்டினியூவாக கரெக்டாக அதெல்லாம் பார்த்துருவாங்க. ஸோ விட்டு போயிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு நைட்டு உட்காந்து பார்த்துருவாங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். இப்போ டிவிங்கிறது பெரிய டிவியிலேருந்து சின்ன டிவி வரைக்கும் வைக்கிறது சோத்தில் மாற்ற மாதிரி வந்துருச்சுங்க. வந்து ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கிடையாது. நார்த் ஈஸ்ட் கார்னர் டிவியும் வைக்காதீங்க. ஒன்று சோஃபா செட்டு ஃபர்னிச்சர்ஸு அதுவும் நார்த் ஈஸ்ட் கார்னர் வைக்கக்கூடாது. சவுத் வெஸ்ட் கார்னர் வைக்கக்கூடாது. அப்போது நார்த் வெஸ்ட்லேயும் சவுத் ஈஸ்ட்லேயும் தாராளமாக டிவி வச்சுக்கலாம். இன்னும் நுணுக்கமாக பார்த்தோம்னாக்கா ஈஸ்ட் சவுத்தில் மாட்டிக்கோங்க, நார்த் சவுத்தில் மாட்டிக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த டிவியானது பெட்ரூமில் தயவு செய்து வச்சுக்காதீங்கங்க. ஸோ டிவி பார்த்துட்டு அப்படியே உறங்கிறதுக்கு உண்டான அமைப்பு உள்ளது பெட்ரூமில் நிறைய பேர் நாங்கள் பிளான் போட்டு கொடுக்கும்போது அதில் எங்களுக்குள்ளே வைக்கணும்னு கேட்குறாங்க. பெட்ரூம்லேயே வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். பெட்ரூமுங்கிறது கன்னி மூலையில் வரும் ராகுவனுடைய பாகம். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு அகோரமான ஒரு படம் இல்லைன்னாக்கா ஏதோ ஒரு வெட்டுறோம் குத்துறோம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று துக்கமானது ஒன்று பார்த்தோம்னாக்கா அந்த ரூம் ஃபுல்லாக அதுவாக மாறிடும். அதனால் கன்னி மூலையில் எப்போவுமே அந்த பெட்ரூமில் சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கிற மாதிரி உங்கள் கையில் தான் செல்ஃபோன் இருக்கே, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தூங்குங்க. அதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் வந்து டிவியே வச்சுக்காதீங்க, பெட்ரூமில் வைக்காதீங்க. ரெக்ரியேஷன் ரூம்னு இப்போ கேட்குறாங்க நிறைய. அப்படின்னா ரெக்ரியேஷன் ரூம்னு என்னதுன்னா அந்த ஹோம் தியேட்டர்னு சொல்லிட்டு தனியாக கீழே 2 பெட்ரூம் மேலே 2 பெட்ரூம் அது போக ஒரு ரெக்ரியேஷன் ரூம் ஒரு 10 சேரை போட்டுட்டு பெரிய ஒரு ஸ்க்ரீன் வச்சு அதில் ப்ரொஜெக்டர் வச்சு பார்க்குற மாதிரியான அமைப்பெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா சேர்றதுக்கு உண்டான அமைப்பே கிடையாது. சாஃப்ட்வேரில் ஒர்க் அட் ஹோமில் இருக்கிறவங்க இருக்காங்க, வெளியூரில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த அப்பா அம்மா 2 பசங்க இருப்பாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி. இந்த வீடியோ பிடிக்கிறவர் சொல்கிறாரு ஜாயிண்ட் ஃபேமிலி. இவங்க 4 பேர் சேர்ந்து படம் பார்ப்பாங்க, அதுக்கு பேர் ஜாயிண்ட் ஃபேமிலி. சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்பாங்க. இவன் ஒரு நேரத்தில் சாப்பிடுவார், அவர் எவ்வளவு நாகரிகம் மாறிடுச்சு பார்த்தீங்களாங்க. சொல்கிறதுக்கே வருத்தமாக இருக்குது. ஸோ ஒரு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற அளவில் கூட இல்லாமல் போயிடுச்சு. வீட்டினுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? இந்த பூமி உங்களுக்கு அதுக்காகவா வீடை கட்டி கொடுத்துருக்கு? இந்த நிலம்தான் உங்களை வாங்கி அதில் உட்கார வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து டிவி பார்த்துட்டு இல்லைன்னா உட்காந்து நல்லா சந்தோஷமாக பேசி கொஞ்ச நேரம் டிவி பார்த்தோம் அப்படின்னு இருக்கா? இல்லை. இவர் ஒரு நேரம் சாப்பிட்றாரு, அவர் ஒரு நேரம் சாப்பிட்றாரு, வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க ஒரு நேரம் வந்து வேலை பார்த்துட்டு வேறு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்ல குடும்பமாக இருந்து சாப்பிட்றதுக்கு உண்டான படம் பார்க்குறது. அந்த மாதிரி கூட்டு குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலி 4 பேர் சேர்ந்து படம் பார்க்குறது. தியேட்டர்லேயே வந்து 200 கொடுத்துட்டும் படம் பார்க்குறது உண்டு, 600 வரைக்கும் இருக்குது. வீட்டிலையே வந்து டிவி வந்து ஹோம் தியேட்டர்னால் இப்போ கிழக்கு சோத்துலையும் வடக்கு சோத்துலையும் மாட்டிக்கோங்க. சந்தோஷமாக மேலே எல்லாமே சமைச்சு கொண்டு போய் உட்காந்து மேலே போய் பாருங்கள். அது அக்னி மூலையிலேயோ வாய் மூலையிலேயோ ஒரு ரூம் போடுங்க. உங்கள் தம்பி பிள்ளைகளையும் அண்ணன் பிள்ளைகளையும் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு 10-20 டிக்கெட்டை உள்ளே வச்சு நல்லா சந்தோஷமாக உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. 4 பேருங்கிறது ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லைங்க, ஒரிஜினல் உறவுகள். ஸோ வெளியே இருந்து 10 பேர் வர்றது தான் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி வந்து உங்கள் அந்த சந்தோஷப்படும், அந்த வீடு சந்தோஷப்படும், லைக் பண்ணும். நல்லா இந்த வீடு வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கு பண்ணும். அதனால் டிவி எந்த மூலையில் இருக்கணுங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி நான் இருந்திருக்கிறேன் ரொம்ப. நான் அதில் இருந்து தான் இப்போ கூட எங்கள் அப்பா எங்கள் கூட தான் இருக்கிறார். அவருக்கு ஒரு 85 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு சந்தோஷம். கூடவே இருந்து நீங்கள் அப்பா அம்மாவை கூட வச்சுக்கோங்க. அவர் பக்கத்தில் உட்காந்து டிவி பாருங்கள். அவருக்கு ஒன்றும் புரியாது.
இருந்தாலும் நம்ம கூட நாங்கள் சிரித்தோம்னா அவர் சிரிப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். அப்பாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அவருடைய இன்னும் கூட அவர் உங்களுடைய ஒரு பெரிய ஆலமரம்ங்க. ஸோ நிறைய உங்களுக்கு உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் அவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சு நீங்கள் டிவி பார்க்கும்போது டிவிக்கு இவ்வளவா சார், எந்த மூலையில் இருக்கணும்னு சொல்லுங்கள் சார், நாங்கள் என்னத்தையோ பார்த்துக்குறோம். என்னுடைய ஒரு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு 2040 2050 இன்னும் கல்ச்சர் மாறிடும். அதனால் இப்போ இருக்கும்போது வாழ்ந்தே தீரணும், சந்தோஷமாக வாழுங்க. இப்போ பிளான்லாம் நாங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். முன்னே சப்ஜெக்ட்டுக்கே வந்துடுறேன். பிளான் நிறைய பிளான் உள்ளே இருக்குது. நீங்கள் புதுசாக இந்த சேனல் இப்போ தான் டிவி வாஸ்து பார்த்ததுனால நிறைய சொன்னீங்க சார், நீங்கள் வேறு என்னென்ன சார் பண்ணுறீங்க? நான் வாஸ்துப்படி பிளான் போட்டு கொடுக்குறேன். அந்த பிளான் அமைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஸ்கெட்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜாதகம் அனுப்பணும். ஜாதகம் கணவன் மனைவி, அதுக்கப்புறம் குழி பொருத்தம் 11 வகையான பொருத்தம், பசு மனையாக யானை மனையாக சிம்ம மனையாக வைக்கிறது, வயது பொருத்தம், இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் பிளான் அமைக்கிறோம். அப்புறம் நிறைகுறைகளுக்கு உண்டான கோவில்கள் எல்லாம் சொல்கிறோம். இவ்வளோ நீளமாக சப்ஜெக்ட் வருமா சார்? இது எல்லாம் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியராக ஜோதிடம் கலந்து உங்களுக்கு நாங்கள் உரைக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் அவசியமாக பதிவு பண்ணுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். சிவாய நமः.